அப்புறம் வந்து 4 மந்த்ஸ்ல வந்து பிபி செக் பண்ணலாம்னு சொல்லி போயிருந்தேன். எனக்கு வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஹார்ட் பீட் எல்லாம் ஹையா அடிக்கும், பல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, பிபி வந்து ஹையா ஆயிடுச்சு. எதனாலன்னா அது எனக்கு தெரியும் என்னுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன் 2018ல. அதனால பாடிலாம் கொஞ்சம் ஜில்னஸா தான் இருக்கும். திருப்பி அவங்க வந்து பிபி அதிகமா ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஹ் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துல பிபி அதிகமா ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு என்னை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க, மதுரை ஜிஹெச்சுக்கு. எனக்கா நான் நார்மலா தான் இருக்கேன், நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிடும், பிபிக்காகலாம் நாங்க போகல அப்படின்னு எங்க நர்ஸுக்கிட்டலாம் நான் சொல்றேன். இல்ல சும்மா இரு, நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு அதுக்கப்புறம் அங்க கூப்பிட்டு போனா, அங்க போனா அவங்க செக் பண்ணவே இல்ல, அட்மிஷன் போட்டாதான் உன்னை நான் பார்ப்பேன் அப்படின்ட்டாங்க. அட்மிஷனா? எனக்கா எங்க வீட்ல யாருமே இல்ல, என் பையனை பார்த்துக்கும் ஆள் இல்ல, இப்ப நான் அங்க போய் சேர்ந்தாலும் என்ன பார்த்துக்கும் ஆள் இல்ல. ஹஸ்பண்ட் உன் இஷ்டம்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்றது? பையனையும் பார்க்கணும், என்ன பார்க்கவும் ஆள் இருக்கு, சரி என்ன கூட நானே பார்த்துக்குவேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்ல அட்மிட்லாம் ஆகல அப்படின்னு. அப்புறம் உன் இஷ்டம், நீ சேர்ந்தா சரி சரின்னா போ அப்படின்ட்டு திருப்பியும் ஒரு லெட்டர்ல வந்து ரெஃபரல் லெட்டர்ல வந்து சைன் வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன்.